பழனியில் இருக்கிறது முருகனே இல்லைன்னு உருட்டி விட்ட நம்ம திடல் தருக்குறீங்க. இப்போ அடுத்ததா நம்ம கும்பிட்ற எதுவுமே முருகன் இல்லை, புதுசாக ஒரு முருகனை மீட்டுருவாக்கம் பண்ணணும்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்ச உடனே நான் கூட நம்ம நாதஸ் திருந்திட்டானோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் ஒருத்தன் பார்த்து விட்ட வேலை நேற்று தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. சங்க இலக்கியத்திலலாம் முருகனை பற்றி பொய்யா சொல்லி வச்சுட்டாங்க. நான் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், நான் தான் பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி உண்மையான முருகனை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு இப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று புதுசாக உருட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை ஒரு தடவை பார்த்துட்டாங்க. திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் மட்டும்தான் கலித்தொகை, இந்த 3 நூல்கள் தான் முருகனை புராண கதைகளோட கனெக்ட் பண்ணுது. மற்றபடி வேற எந்த அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு வேற எந்த நூல்களும் புராண கதையோட முருகனை சேர்க்கல. இயற்கை தெய்வம் மட்டும் தான் இருந்தார். பின்னாடி நாட்களில் தான் ஒரு புராண கதைகளை சேர்த்து அவரை மாற்றி விட்டுட்டாங்க. அதுதான் இப்போ நாங்கள் வேணான்னு சொல்றோம். கலித்தொகை, பரிபாடல், நக்கீரரே நேரடியாக எழுதின திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் பொய்யான புக்கா. இதை தவிர வேற எந்த சங்க இலக்கியத்திலையும் முருகனை பற்றின புராண கருத்துக்கள் இல்லையா. அதனால இப்போ நம்ம கும்பிட்ற முருகன் அந்த முருகன் இல்லையா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இல்லை, எனக்கு புரியல. முருகனை பற்றி எழுதின 3 புக்குமே பொய்யான புக்குன்ட்டீங்க. வேற யாரையோ பற்றி எழுதின புக்கில் முருகனை பற்றின கருத்தே இல்லை. அதனால இந்த முருகன் அந்த முருகன் இல்லை. என்ன ஆராய்ச்சின்ற பேரில் அவுத்து விட்டது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வாங்கிட்டு தான்டா நான் பேசவே வந்தேன் அப்படின்ற மாதிரி பச்சையாக சில இடங்களில் போட்டு கொடுத்துருக்காரு. அதை கொஞ்சம் நல்லா நீங்களே கவனித்து பாருங்களேன். எந்தவித புராண கருத்துக்கும் முருகனை புராண கதைகளோட கணக்கு. புராண கதைகளை முருகன் எந்த புராண கதைகளும் இல்லாத ஒரு புராண கதையோட புராண கருத்துக்கள் கிடையாது. புராண கதைகளை சேர்த்து அவருக்கு இந்த புராண கதைகளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஐயோ, எங்க ஞாபகம். அந்த ஜேர்னலிஸ்ட்டு எந்த மாடுலேஷனில் கேள்வி கேட்டாலும் சரி, புராணத்துக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இல்லை, புராணத்துக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஏதோ பச்சை புள்ள மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. டேய் சரிடா, நாங்கள் வேணா இனிமேல் முருகனை முருகேசுன்ற பேரில் கூப்பிடுறோம், நீ அழாத. இவ்வளவு நேரம் நம்ம நம்புற கதையெல்லாம் பொய்ன்னு உருட்டி விட்டுட்டு கடைசியாக இவர் ஒரு கதையை விட்டாரு பாருங்க. தலைவன் எனக்காக போராடின ஒரு தலைவன். என்னுடைய முன்னோர்கள் வழிபட்டாங்க, என்னுடைய சமூகத்துக்காக அவர் போராடினாரு. முருகன் கடவுள் இல்லையா, அவர் சமூகத்துக்காக போராடிய ஒரு தலைவரான். இவர் சொன்னதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். மோகன்தாஸ் கரம்சந்த் கார்த்திகேயன், நேதாஜி சுபாஷ் சந்திர சண்முகம், பால கங்காதர பாலமுருகன், அப்புறம் அது என்னது தந்தை தண்டாயுதபாணி. டேய் நல்லா இருக்குடா, கடவுளே இல்லைன்ற உங்க ஐடியாலஜியை எவ்வளவு சைலண்டா உள்ள சொருகி விட்டீங்க. நானும் பல கட்டமா கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? இவ்வளவு நேரம் முருகனை பத்தின கதை பொய்யின்னாரு, அடுத்ததா முருகன் கடவுள்ன்றது பொய்யின்னாரு, இப்ப கடைசியா முருகனே பொய்யின்ட்டாரு. அதை ஒரு தடவை கேட்டுவாங்க. அந்த கதைகள்லாம் நீக்கிட்டு முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு கடவுளா மாத்தி இயற்கையை நம்ம வணங்க ஆரம்பிப்போம். பாத்தீங்களா, முருகனை பத்தி நம்ம நம்பக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு முருகனை ஒரு இயற்கை சார்ந்த கடவுளா மாத்தி கடைசியா இயற்கையை வழிபட ஆரம்பிச்சிடணுமா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? புரியல. முருகனை பற்றி மக்கள் நம்பக்கூடிய கதை எல்லாத்தையும் முதல்ல தூக்கு, அடுத்து முருகனை கொஞ்சமாக மாற்று, கடைசியாக முருகனையே தூக்கு, இயற்கையை வழிபடு. டேய் சாமி கும்பிடாத அப்படின்றத தான் இவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு போல. ஸ்மார்ட் பாய். ஸோ என்னதான் இந்த வீடியோ நம்ம காமெடியாக கடந்து போனாலும் சங்க இலக்கியத்திலேருந்து ஆதாரம் அப்படின்ற பேரில் ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் காட்டியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய உருட்டு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் ஆதாரத்தோடு போட்டு பொழக்கலான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ பார்ட் 2 வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறிப்பாக நிறைய பேர் வீடியோவை டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி போடாதீங்க. லிங்கை ஷேர் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்க. குட் பை. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.